அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் பிரதோஷத்தன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷத்தின் சிறப்புகள் பல இருந்தாலும் மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து பரமன் சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி சிறப்பான வாழ்வு அமையும் என்பது ஐதீகமாகும். இந்த நாளில் சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு தயிர், பால், தேன், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை அபிஷேகம் செய்வதும், வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும், இதனை அனைத்தும் தானம் தருவதும், நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவிப்பதும் சிறந்த பலன்களை தரும். பிரதோஷ வழிபாடு மூலம் வாழ்வில் மாற்றங்களை தரும். தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக உண்டாகும். ஒவ்வொரு மாதம் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதிகளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாக பார்க்கப்படுகிறது. அதிகாலையிலிருந்து நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். மாலையில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமென்றால் இன்றைய நாட்களில் அபிஷேகமாகவும் தானமாகவும் செய்யலாம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது நல்லது. நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட வேண்டும். பாவங்கள் நீங்கும், சிறந்த வாழ்வு அமையும். முக்கியமாக தைரியம், தன்னம்பிக்கை, செல்வ செழிப்பு போன்ற நன்மைகள் இந்த மாதிரியான நாட்களில் செய்வதனால் உண்டாகும். சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் இணையும் நாள்தான் மாபெரும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறது. புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் சிவனோடு அம்பிகை புதன் பகவானின் அருள் தரும் பிரதோஷமாகும். திரியோதசி திதி முழுவதும் கடைபிடிப்பது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது. பிரதோஷத்த நாளன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும். பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். தேவர்கள், ரிஷிகள் ஆகியோர் சிவபெருமானை வழிபட்டதனால் பலன் பெற்ற காலம் என்பதனால் இது பிரதோஷ காலம் என விரும்பிய வரங்களை சிவபெருமானிடமிருந்து பெறுவதற்கு ஏற்ற நேரமாக இருக்கிறது. பிரதோஷம் சிவனை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகவும் சிறப்பான நாளாகும். பிரதோஷமே சிறப்பு வாய்ந்த நாள்தான் என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட நாட்களில் இந்த பிரதோஷம் வரும் கூடுதல் சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தேய்பிறை பிரதோஷமானது மாபெரும் சிறப்பம்சத்தை தர வல்லது. முக்கியமாக அம்பிகையின் அருளையும் புதன் பகவானின் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த பிரதோஷ விரதமாகும். இந்த தினத்தில் ருத்ராபிஷேகம் செய்வது, வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது, ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பது ஆகியவை மன அமைதியையும் தெளிவையும் தரும். இந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவதால் தீய சக்திகள் அழகும். முக்கியமாக அதோடு கூடுதல் விருப்பங்கள் நிறைவேறும். பணக்கஷ்டங்கள் நீங்கவும் இந்த தினத்தில் 5 பொருட்களை சிவனுக்கு படைத்து வழிபாடு செய்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக புத்தி கூர்மை, விவேகம், கல்வி, பேச்சுத்திறன், தொழில் ஆகியவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடிய எது ஒரு நிர்வாகம் புதன் பகவானும் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சகல தோஷ நிவர்த்தி ஆகியவை வழங்கக்கூடியவர்தான் நம் பரம்பொருள் சிவபெருமான். அவருக்குரிய இந்த பிரதோஷ நேரத்தில் வியாபாரம், தொழில், கல்வி, பணவரவு ஆகியவற்றில் இருக்கும் பிரச்சனைகள் சரிய செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இந்த நாள் திகழ்கிறது. இதனால் பிரதோஷ வேளையில் மாபெரும் சிறப்பம்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த வல்லது இந்த ஐப்பசி மாத பிரதோஷம். இந்த நாட்டில் காய்ச்சாத குளிர்ந்த பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும், பாலை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் உயர்வானதாகவே இருக்கிறது. பால் என்பது தூய்மை மற்றும் மிகுதியான அடையாளமாக கருதப்படும். மங்கள பொருளால், அதாவது சிவனால் பசும்பால் படைத்து வழிபடுவதனால் பாலை போல் நம்முடைய வாழ்க்கை, பொருளாதாரம், மகிழ்ச்சி ஆகியவை பொங்கும் என்பது ஐதீகமாகும். அதோடு சனி அல்லது ராகு தோஷங்கள் நீங்கும். மகாலட்சுமியுடைய அருள் பெற்று தரும். கர்ம வினைகளால் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகளை நிற்க வல்லது. சிவபெருமானுக்கு வில்வ இலை சிவனுக்கு மிகவும் விருப்பமானதாகும். அதனால் வில்வ இலையை அர்ச்சனை செய்ய வேண்டும். இது ஆன்மீக துறையாகும். புதிதாக பற்றித்த சேதமில்லாத வில்வ இலைகளை கொண்டு ஓம் நமச்சிவாய எனும் சிவாய நமக மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வதென்பது மாபெரும் புண்ணிய பலன்களை ஏற்படுத்த வல்லது. இந்த கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து, கர்ம வினைகளால் ஏற்படும் தடைகளில் இருந்து விடுபட உதவும். இது பொருளாதார நிலையை தன்மையையும் ஏற்படுத்தும்.
வில்வ இலை தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதனால் இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து தெய்வீக அருளை பெற்றுத்தரும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக பரம்பொருள் சிவபெருமானுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்வதும் சிவலிங்கத்திற்கு சந்தன காப்பிட்டு வழிபாடு செய்வதும் சிறப்பம்சம். இது சிவபெருமானின் மனதை குளிர செய்வும் மற்றும் அமைதி, செல்வ வளம் ஆகியவற்றை ஈர்க்கும். இதன் மிகவும் மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது. சந்தனம் என்பது தூய்மை, குளிர்ச்சி, மங்கள்யம், அதாவது மங்களம் ஆகியவற்றை தரக்கூடியதாகும். ஏதேனும் சுபகாரியங்கள் சந்தனம் இடைபெறாத ஒரு சுப நிகழ்ச்சிகள் அது சுப நிகழ்ச்சிகளாக இருக்க முடியாது என்கிறது பெரிய புராணம். ஆகியவற்றை தரக்கூடியதாகும். சிவனுக்கு அபிஷேகம் செய்த சந்தனத்தை தினம் பக்தர்கள் நெற்றியில் வைத்து கொண்டு வந்தால் மன அழுத்தம், கடன்கள் அல்லது தொழில் ரீதியான இழப்புகள் ஆகியவற்றை குறைக்கும். பொருளாதார விஷயத்தில் தெளிவான பாதையையும் வெற்றியும் ஏற்படுத்த கொடுக்கும். முக்கியமாக உடையாத பச்சரிசி தூய்மையான இதயம் கொண்டு மற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும். இதுவே செல்வ வளத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பெருக்கம், செல்வ வளம், சுபிட்சம் ஆகியவற்றின் அடையாளமாக அரிசி கருதப்படுகிறது. மஞ்சள் கடந்த அச்சதை அரிசியை சிவனுக்கு படைத்து வழிபடுவதால் தொடர்ச்சியான பணவரவை ஈர்க்கும். பொருளாதார பாதுகாப்பு தருவதுடன் எதிர்பாராத பண இழப்புகளை தடுக்கும். எதிர்பாராத செலவுகளையும் இது கட்டுப்படுத்தும். முக்கியமாக தேன் அல்லது நாட்டு சர்க்கரை ஆகியவற்றை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைப்பது மிகவும் சிறப்பம்சத்தை ஏற்படுத்தும். இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களில் இருந்து வெளியே வர உதவும். தெய்வீக அருள், இனிமை ஆகியவற்றின் அடையாளமாக தேன் மற்றும் சர்க்கரை கருதப்படுவதால் செல்வம், வெற்றி, பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆகியவற்றை தரும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தேன் இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும். இது ஆசைகளை கட்டுப்படுத்தி இறை சக்தியை சரணடைவதற்கு குறிக்கிறது. சிவமந்திரங்களை உச்சரித்தபடி தேன் அல்லது சர்க்கரையால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதனால் பணவரவில் இருக்கும் தடைகள் நீங்கி பணவரவிற்கான வழிகளை அதிகப்படுத்தும் என்பது மாபெரும் ஐதீகமாகும். முக்கியமாக இன்றைய நாட்களில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு பரம்பொருள் சிவபெருமானுடைய சிவச்சிந்தனையை ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை இன்றைய நாள் முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து மாலை 4:30 மணி முதல் 6 மணி உள்ள பிரதோஷ காலத்தில் அங்கு சென்று சிவபெருமானை தரிசித்துட்டு அங்கே கொடுக்கப்படும் நைவேத்திய பிரசாதத்தில் உணவை உட்கொண்டு அந்த விரதத்தை நிறைவு செய்தால் மாபெரும் புண்ணிய பலன்களை பெறலாம் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.